வெயிட், இந்த ட்ரெஸ்ஸா போட போற நீ ரொம்ப ஃபேட்டா தெரியவே, தயவு செஞ்சு போட்டுறாங்க. இப்ப நான் உங்ககிட்ட ஏதாவது ஃபீட்பேக் கேட்டேன்னா எனக்கு இது பிடிச்சிட்டு நான் போட போறேன், அவ்வளவுதான். உண்மையா சொன்னா கசக்கதான் செய்யும், ஒண்ணு சொல்லிட முடியாது, உடனே ஓவர் ரியாக்ட் பண்ண முடியாது. கேவலமா இருக்கு சூப்பு, இததான் கொஞ்சம் இவ்வளவு நம்ம செஞ்சுட்டு இருந்தியா? நான் வெளியவே வாங்கியிருப்பேன். என்னதான் உனக்கு செய்ய தெரியும், சமைக்க கூட தெரியல. ரொம்ப ஓவரா பேசுற நீ. அந்த சூப் நல்லா தான் இருக்கு, உனக்கு சும்மா இங்க ஏதாச்சும் குறை சொல்லிட்டே இருக்கு. ஒரு ஃபீட்பேக் தானே கொடுத்தேன், அதுக்கே இப்படி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ற. யூ நீட் ஹெல்ப், கோ டேக் தெரப்பி. கிரேசி. இதுதான் நம்ம ரியாக்டிவ் அபியூஸ்னு சொல்லுவோம். அதாவது ஒரு அபியூசர் ஒரு விக்டிமை ரொம்ப நாளா அபியூஸ் பண்ணிட்டே இருக்கனால அந்த விக்டிமுக்கு அந்த சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு தெரியாதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி அக்ரெசிவா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வெர்பலி அக்ரெசிவா இருப்பாங்க, சம்டைம்ஸ் பிசிக்கலி அக்ரெசிவா கூட இருப்பாங்க. இதை பாக்குற நம்மளுக்கு எப்படி தெரியும்னா இந்த விக்டிம் தான் அபியூசர், இவங்க தான் ரொம்ப அக்ரெசிவா இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணும். பட் ஆக்சுவலி அந்த விக்டிம் அபியூசர் கிடையாது. ஆல்தோ இட் மைட் லுக் லைக் தட். ஸோ அந்த விக்டிம்